வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இராணுவ வல்லுநர்களின் கூற்றுப்படி உக்ரைன் இந்த வாரம் ரஷ்யாவின் மற்றொரு பகுதிக்குள் ஊடுருவும் முயற்சியினை தொடங்கியுள்ளது. அதன் காரணங்களில் ஒன்றாக தமது மேற்கு நாட்டு கூட்டாளிகளுக்கு போர்க்களத்தின் முன்முயற்சியை காட்ட உக்ரைன் விரும்பலாம். ரஷ்ய இராணுவ பதிவர்கள் மற்றும் ஒரு ரஷ்ய அதிகாரியின் கூற்றுப்படி உக்ரைனிய படைகள் இந்த வாரம் பெல்கரோட் பகுதிக்குள் முன்னேற முயன்றன. பெல்கரோட் கவர்னர் வியாசல்லாவ் கிளான்கோவ் நேற்று வெளியிட்ட ஒரு டெலிகிராம் இடுகையில் உக்ரைன் அங்குள்ள எல்லையை உடைக்க முயற்சிப்பதாக கூறினார். ரஷ்ய அரசு செய்தி நிறுவனமான டாஸின் கூற்றுப்படி பெல்கரோட்டில் உள்ள வியாசோவாய் கிராமத்தில் உக்ரைன் இராணுவ துருப்புக்கள் ஊடுருவினார்கள். அந்த கிராமத்தில் கடினமான செயல்பாட்டு சூழ்நிலை காரணமாக ரஷ்ய படைகள் அந்த கிராமத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே பாதுகாப்பை ஏற்படுத்தி இருந்தது என்றும் ரஷ்ய அரசு ஊடகம் குறிப்பிட்டது. ரஷ்ய இராணுவத்திற்கு அந்த கிராமத்தில் இருந்த கடினமான செயல்பாட்டு சூழ்நிலை என்ன என்பதை ரஷ்ய அரசு ஊடகம் குறிப்பிடவில்லை. அதே பெல்கரோட் பிராந்தியத்தில் நெகோதீவ்கா மற்றும் ஷுரஃப்யோவ்கா ஆகிய இரு கிராமங்களுக்கு அருகில் உக்ரைனிய தாக்குதல்களை ரஷ்ய படைகள் முறியடித்துள்ளதாக பல ரஷ்ய இராணுவ பதிவர்கள் தெரிவித்தனர். இராணுவ பதிவர்கள் மற்றும் ஆய்வாளர்களால் பகிரப்பட்ட புவி இருப்பிட காட்சிகள் கொர்ஸ்க் பிராந்தியத்திற்கு அருகே பெல்கரோட் எல்லைக்கு அருகில் உள்ள பகுதிகளில் உக்ரைனிய படைகள் செயற்படுவதை காட்டுகின்றன. இந்த அறிக்கைகள் துல்லியமாக நிரூபிக்கப்பட்டால் இராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளர்கள் உக்ரைன் தனது இராணுவ நடவடிக்கைகளை ரஷ்யாவின் இரண்டாவது பிராந்தியத்தில் நடத்த முயற்சிப்பதாக கூறுகிறார்கள். பெர்லின் பல்கலைக்கழகத்தின் ரஷ்ய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய அரசியல் பேராசிரியரான அலெக்சாண்டர் லீப்மன் உக்ரைன் ரஷ்ய எல்லையில் ஊடுருவல்களின் அதிர்வெண்ணை அதிகரிப்பதை தெளிவாக காண முடிகிறது என்று தெரிவித்தார். அதற்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கலாம் என்று குறிப்பிடும் அவர், முதலாவது உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்திலிருந்து ரஷ்ய படைகளை திசை திருப்புவது, இரண்டாவதாக ரஷ்யாவில் போரில் அதிக அதிருப்தியை உருவாக்குவது, மூன்றாவதாக அதன் சொந்த மக்கள் மற்றும் சர்வதேச பங்காளிகளுக்கு உக்ரைனின் இராணுவ திறனை காட்டுவது என்று கூறினார். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியம் மீதான உக்ரைனின் படையெடுப்பு இது ஒரு வெற்றி திட்டத்தின் தொடக்கமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை அளித்தது. இந்த மாத ஆரம்பத்தில் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் ஊடுருவிய போது எத்தனை நாட்களுக்கு உக்ரைன் படைகளால் அந்த ஆக்கிரமிப்பை தொடர முடியும் என்ற சந்தேகம் நான் உட்பட பலருக்கு இருந்தது. இப்போது மாதம் முடியும் நிலையில் உக்ரைனிய படைகளால் அந்த ஆக்கிரமிப்பை தொடர முடிகிறது. ஆனால் ஒரு ஊடுருவல் போதாது என்று அவர் மேலும் கூறினார். இந்த மாத தொடக்கத்தில் உக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்குவது படையெடுப்பின் குறிக்கோள்களில் ஒன்றாகும் என்றார். நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது வெற்றிக்கான 4 பகுதி திட்டத்தின் முதல் படி குர்ஸ்க் என்று செலன்ஸ்கி கூறினார். வெற்றிக்கான 4 பகுதி திட்டத்தின் விவரங்களை கூற மறுத்த அவர், செப்டம்பர் மாதம் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு அந்த திட்டம் பற்றிய முழுமையான விவரங்களும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். டொரண்டோவில் உள்ள மூலோபாய ஆலோசனை நிறுவனம் புவிசார் அரசியல் பாதுகாப்பு அமைப்பின் நிறுவனர் அபிஷூர் பிரகாஷ் உக்ரைன் அமெரிக்காவை அணுகும் போது ஒரு இராணுவ திட்டத்தின் வெறும் கோட்பாடு வரைபடத்துடன் மட்டும் சொல்லாமல் செயல்படக்கூடிய தொடக்க புள்ளியையும் காட்ட விரும்புகிறது. அதுதான் குர்ஸ்க் பிராந்தியத்தில் நடந்த படையெடுப்பு. அதன் இரண்டாவது பகுதி ரஷ்யாவின் பெல்கரோட் பகுதி மீதான ஊடுருவலாக இருக்கலாம் என்று கூறினார். செலன்ஸ்கி வாஷிங்டனுக்கு சென்று குர்ஸ்க் முதல் பெல்கரோட் வரை ரஷ்யாவின் உக்ரைனிய ஆக்கிரமிப்பை காட்டினால் அது போரின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை அமெரிக்கர்களுக்கு ஏற்படுத்தலாம் என்றார். ஒரு விதத்தில் சொல்ல போனால் உக்ரைனின் அந்த போர் முறை ஒரு ஆபத்தான சூதாட்டம் போன்றது. அதில் உக்ரைன் எவ்வளவு தொலைவு வரை சென்று விளையாட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உக்ரைன் ரஷ்யாவுக்குள் பல ஊடுருவல்களை செய்ய விரும்புகிறது என்பது தெரிகிறது. ஆனால் அதை செய்வதற்கான சக்திகள் உக்ரைனிடம் உள்ளதா என்பது தெளிவாக தெரியவில்லை. அத்துடன் குர்ஸ்கில் என்ன நடந்தது என்பதை பார்த்த பின்னர் ரஷ்ய படைகள் நிச்சயமாக எல்லை தாண்டிய தாக்குதல்களின் சாத்தியக்கூறுகள் குறித்து அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன. அதே நேரத்தில் பெல்கரோட் பிராந்தியம் குர்ஸ்குக்கு அருகாமையில் இருப்பதால் ரஷ்ய படைப்பிரிவுகள் அங்கு அதிக போர் ஏற்பாடுகளுடன் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதனால் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் இராணுவம் வேகமாக ஊடுருவியது போல பெல்கரோட்டில் வேகமாக ஊடுருவ முடியாது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதே நேரத்தில் பெல்கரோட் பிராந்தியத்தில் இராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டும் என்றால் ரஷ்ய இராணுவம் கிழக்கு உக்ரைனில் உள்ள முக்கிய 600 மைல் முகப்பில் இருந்து ரஷ்ய துருப்புக்களை திசை திருப்ப வேண்டி இருக்கும். உக்ரைனின் ஊடுருவல் நோக்கங்களில் அதுவும் ஒன்று. உக்ரைனின் ஊடுருவர்கள் அந்த நோக்கத்தில் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுவரை ரஷ்ய இராணுவம் கிழக்கு உக்ரைன் போர் முனையிலிருந்து சுமார் 30,000 துருப்புக்களை ரஷ்ய பிராந்தியங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க திசை திருப்பியுள்ளதாக தெரிய வருகிறது. குர்ஸ்க் மீது உக்ரைனின் ஊடுருவல் மற்றும் பெல்கரோட் மீதான ஊடுருவல் சாத்தியங்கள் ஆகியவை உக்ரைனுக்கு ஏதேனும் பலன் அளிக்குமா?
அத்துடன் ரஷ்ய பிரதேசத்தின் கட்டுப்பாட்டை உக்ரைன் ராணுவத்தால் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதும் தெளிவாக தெரியவில்லை. இன்று சனிக்கிழமை அதிகாலை ரஷ்யாவின் குர்ஸ்கில் உள்ள முக்கிய E38 நெடுஞ்சாலையின் ஒரு பகுதியை உக்ரைனிய படைகள் முதல் நபர் பார்வை FPV ஆளற்ற விமானங்கள் மூலம் குறிவைத்து தாக்கியது. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது ரஷ்யாவின் குர்ஸ்கில் உள்ள முக்கிய E38 நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி தாக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம். இந்த பகுதிகள் இப்போதும் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன. சில உள்ளூர் ரஷ்ய ராணுவ ஆய்வாளர்களிடையே இந்த தாக்குதல் புதிய எச்சரிக்கைகளை எழுப்புகின்றன. முக்கியமாக ரஷ்யாவுக்குள்ளே எல்லைப் பகுதியில் ரஷ்ய ராணுவ தளவாடங்களின் நகர்வை நிறுத்த உக்ரைன் அந்த பகுதியை தாக்குகிறது என்று அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். ரஷ்யாவின் E38 நெடுஞ்சாலை உக்ரைனிய எல்லையிலிருந்து கிழக்கு நோக்கி குர்ஸ்கின் நடுவில் செல்கின்றது. உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் போரில் ரஷ்ய படைகளுக்கு இது ஒரு முக்கிய தளவாட விநியோக பாதை. உக்ரைனின் ரஷ்ய ராணுவத்தின் முன்னணி விளிம்பிலிருந்து வடக்கே சுமார் 22 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தின் மற்றொரு முக்கிய தளவாட விநியோக பாதை ரஷ்யாவுக்குள்ளே ரைல்ஸ்க் பாலத்தின் மேல் செல்கிறது. உக்ரைனின் FPV ஆளற்ற விமானத்தால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் அந்த பாலத்தில் எரியும் ஒரு வாகனத்தின் படம் ரஷ்ய சமூக ஊடகங்களில் இன்று அதிகாலை தோன்றியது. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்திய கவர்னரின் ஆலோசகர் அலெக்சி ஸ்மிர்னோவ் இந்த தாக்குதல்கள் குறித்து கவலை தெரிவித்தார். இரண்டாவது நாளாக எதிரி ரைல்ஸ் பாதை FPV ஆளற்ற விமானங்கள் மூலம் தாக்குகிறார் என்று அவர் தமது டெலிகிராம் சேனலில் எழுதினார். உக்ரைனியர்கள் ரஷ்யாவுக்குள் இராணுவத்தையும் பொதுமக்களையும் தாக்குகிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர் ரைல்ஸ் பாலத்திற்கு அதிக பாதுகாப்பு தேவை என்று கோரிக்கை விடுத்தார் மற்றும் அந்த பகுதியை காலி செய்யுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். உக்ரைன் எதிரி மிக விரைவில் ஒரு வாரத்துக்குள் ரைல்ஸ் லொகோவ் நெடுஞ்சாலையை கைப்பற்ற தொடங்கலாம் என்ற உண்மையை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம் என்று அவர் புகார் கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது பொதுமக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல இராணுவத்தின் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் நாங்கள் மக்களை வெளியேற பரிந்துரைத்தோம். ஆனால் நாங்கள் பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்துகிறோம் என்று சிலர் விமர்சித்தார்கள் என்றும் அவர் கூறினார். ரஷ்ய மொழி டெலிகிராம் சேனல் அரோமானோவ் லைட் இந்த பிரச்சனையில் அதிக கவனம் செலுத்துவதற்காக ரஷ்ய இராணுவ தலைமையை விமர்சித்துள்ளது. டெலிகிராம் சேனல் ரஷ்ய கூட்டமைப்பின் பாதுகாப்பு பொது பணியாளர்களின் தலைவர் வலேரி ஜெராசிமோவ் ரஷ்ய கூட்டமைப்பின் தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு இங்குள்ள அபாயத்தை அறிவித்தாரா? குர்ஸ்க் திசையில் உள்ள எல்லைகளுக்குள் எதிரியின் ஆழமான முன்னேற்றம் உள்ளதை வலேரி ஜெராசிமோவ் வேண்டுமென்றே புட்டினிடமிருந்து மறைத்தாரா என்று எழுதியது. உக்ரைனிய படைகளுக்கு பாலத்தை நெருங்கும் திறன் உள்ளதா அல்லது ஆளற்ற விமானங்கள் மூலம் மட்டுமே தாக்குதல் நடத்தப் போகிறார்களா என்பது தெளிவாக இல்லை. ரஷ்யாவின் மிக் டெலிகிராம் சேனல் வெளியிட்டுள்ள கட்டுரையில் குர்ஸ்க் திசையில் கொரனெவோவை தவிர்த்து E38 நெடுஞ்சாலையில் ரைல்ஸ் லுகோவ் குர்ஸ்க் இடையே தினமும் தீயணைக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன. அங்கு எதிரியின் ஆளற்ற விமானங்கள் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்துகின்றன. சில சமயங்களில் உக்ரைனின் ஆக்கிரமிப்பு படைகள் நேரடியாக E38 நெடுஞ்சாலையை அடையும் வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளதை நமது இராணுவம் அறிந்துள்ளதா என்று எழுதியது. நெடுஞ்சாலையை அடைய முடியாவிட்டாலும் உக்ரைன் இராணுவம் E38 நெடுஞ்சாலையை தொடர்ந்து தாக்குவதன் மூலம் நெடுஞ்சாலையை கடந்து செல்வதை கடினமாக்கி ரஷ்ய படைகள் மற்றும் பொருட்களின் நகர்வுகளை மெதுவாக்க முடியும். நவீன யுத்தத்தின் ஒரு புதிய அம்சம் இந்த ஆளற்ற விமானங்கள் விமான துல்லிய தாக்குதல் திறனை வழங்குகின்றன. இந்த ஆளற்ற விமானங்கள் ஒரு பெரிய சாலை மற்றும் அதில் நகரும் வாகனங்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். உக்ரைன் போருக்காக அனுப்பப்படும் ரஷ்ய இராணுவ வாகனங்களில் வெடிப்பொருட்கள் இருப்பதும் எரிபொருள் வாகனங்கள் செல்வதும் சகஜம். நெடுஞ்சாலைகளில் வான் பாதுகாப்பு கொடுப்பது மிகவும் கடினமானது. ஆபத்துக்கள் இருந்த போதிலும் தாக்கப்படுவதை தவிர்க்க முயற்சிக்கும் ரஷ்ய ஓட்டுநர்கள் வேகமாக வாகனங்களில் செலுத்தி டிராபிக் டிக்கெட்களை பெற்றுள்ளனர் என்று ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன. நெடுஞ்சாலையில் உள்ள டிராபிக் கேமராக்களில் வாகனங்களின் வேகம் பதிவாகி இருப்பதே இதற்கு காரணம். சில வாகன ஓட்டிகள் டிக்கெட்களை தவிர்ப்பதற்காக தங்கள் வாகனங்களின் உரிம தகடுகளை மறைக்க முயன்றனர். ஆனால் போக்குவரத்து போலீசார் அவற்றை அகற்றும்படி கட்டாயப்படுத்துகின்றனர் என்றும் அவை குறிப்பிடுகின்றன. மொத்தத்தில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் கொடுக்க தொடங்கியுள்ள அழுத்தம் இராணுவத்துக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் என்ற வகையிலேயே உள்ளது.